அடுத்த வடிவம் வந்து ஆவுடையார் திருமால். ஆவுடையார் திருமால் வந்து ரொம்ப புதுசு. நான் அந்த மாதிரி ஒன்றும் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு சமயம் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, நவராத்திரிக்கு 10 நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆவுடையார் மேல பெருமாள் இருக்கிற விக்கிரம் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டுன்னு வந்தான். அப்போ அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையேன்னு நான் வந்து அதை பத்தி பார்க்க ஆரம்பிச்சேன். அதை பத்தி எல்லார்கிட்டையும் கேட்க ஆரம்பிச்சேன். முக்காவாசி யாருக்குமே தெரியல. அப்புறம் இந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், சித்ரா மாதவன் ஹிஸ்டாரியன், டெம்பிள் ஹிஸ்டாரியனவோ, அவர்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா, இருக்கா ஆண்டி, இது திருப்பார்கடல்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு, அந்த கோவில்ல இருக்கு ஆவுடையார், பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவில் அங்க இருக்கு ஆண்டின்னு சொன்னா. ஸோ அதுக்கப்புறம் அதை பத்தி நான் வந்து பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோவில் போட்டு அதை பத்தி நிறையா இது பண்ணின உடனே ஐ காட் த மெசேஜ். அது என்னன்னாக்கா, புண்டரீகாக்ஷன் ஒரு மகரிஷி என்ன பண்றார், இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற எல்லா பெருமாள் கோவிலுக்கும் போயிடுறார். அப்போ யாரோ சொல்றா, இந்த மாதிரி திருப்பார்கடல்னு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அதில் ஒரு பெருமாள் கோவில் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், நீங்கள் போய் பாருங்க, அது ரொம்ப விசேஷமானது. இவர் போகிறார். இவர் அங்கே போனோடனே கோவிலை பார்க்குறார். கீழே பார்த்தா ஒரு நந்தி. அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுறது. சரி, அவர் ரிட்டர்ன் ஆகிடுறார், கோவில் உள்ளே போகாத. அப்போ ஒரு வயசான பெரியவர் வந்து, நீங்கள் வந்து ஏன் கோவிலுக்கு போகாத திரும்பி போகிறேன்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, நான் வந்து பெருமாள் கோவில் ஒண்டி தான் போகிறேன், இது பெருமாள் கோவில் தான், வாங்க நான் வந்து ஆயுஷன் போகிறேன். இவர் நந்தியை பார்த்துட்டாரா, அதனால் என்ன பண்ணுறாரு, துணி வச்சு கண்ணை கட்டின்னு உள்ளே போகிறார். இந்த பெரியவர் வந்து அவர் கையை பிடிச்சிட்டு உள்ளே அழிச்சின்னு போயிட்டு அந்த விக்கிரகத்தை அவரை கையால் ஃபீல் பண்ணி பார்க்க சொல்கிறார். அப்போ வந்து மேலே மகுடம் தரிச்சுட்டு சங்கு சக்கரத்தோட அந்த விக்கிரகம் இருக்கு. சரி, அவள் கன்வின்ஸ் ஆகிட்டு கண்ணை திறக்கிறார், அந்த துணியை ஊத்துட்டு. அப்போ வந்து அவர் மேலேந்து பார்க்குற போது அவருக்கு வெங்கடேஷ பெருமாள் பிரசன்னமாகறாராம். ஆனால் கீழே வந்து ஒரு ஆவடியார் இருக்கு. ஆவடியாரை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்தா அங்கே வந்து அந்த பெரியவரை காணும். என்னடான்னு அவர் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு அசரீரர் சொல்றதுதான், சிவனும் பெருமாளும் ஒன்றுன்னு சொல்றதுக்கோசரம் தான் நான் வந்து இந்த வடிவம் பெரியவரா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த நான்றது யாரு, சிவனா இல்லை பெருமாள்? எனக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த நான்ன்றது வந்து ரெண்டும் சேர்ந்த அந்த சக்தி, காஸ்மிக் எனர்ஜி தான் இங்கே சொல்லியிருக்காரு. தட் இஸ் மை இன்னர் ஃபீல். ஓகே, இப்போ வந்து சந்திரசேகரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான சிவனோட வடிவம். அதாவது சந்திரனுக்கு வந்து தக்ஷன் என்ன பண்ணுறான், தன்னோட 27 பொண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அதாவது 27 நட்சத்திரத்தையும் வந்து சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். ஆனால் சந்திரனுக்கு ரோஹிணி மேலே மாத்திரம் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால வந்து மிச்சவாளுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. அவ அப்பாட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி வந்து சந்திரன் ஒன்லி இவனுக்கு ஒண்டி, அதாவது ரோஹிணிக்கு மட்டும் ஃபேவர் பண்றார். ஸோ தக்ஷணன் என்ன சொல்றான், சந்திரன் கிட்ட போய் நீ வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு சொல்றான். ஆனா சந்திரன் கேட்கறது இல்லை. இது கண்டினியூ ஆயிருக்கிறதுனால கோவம் வந்து தக்ஷணன் என்ன பண்றான், சந்திரனுக்கு சாபம் கொடுத்துடுறான். சந்திரன் அழகு இல்லையா, ஒளி பிக்கவன் இல்லையா, ஆனால் அந்த ஒளியெல்லாம் குறைஞ்சி போகணும். அப்போ வந்து ஒரு நாளுக்கு நாள் அவனோட ஒளி வந்து குறைஞ்சிட்டே வருவான். அது மூணாம் பிற அன்னைக்கு என்ன ஆகுது, அவனுக்கு பயம் வந்து சிவன் கிட்ட போய் வந்து சரணடைகிறான். உடனே சிவன் வந்து அவனை வந்து தன்னோட தலையில எடுத்து வச்சுக்கிறார். அதுதான் சந்திரசேகரன் பேர் வந்தது. அப்படிதான் வந்து அவருக்கு அந்த பேர் வந்தது. ஏன் அதுக்கப்புறம் கதை போயிட்டு இருக்கு. அது இப்போ திஸ் இஸ் நாட் ரெலவென்ட். அடுத்தது வந்து அஸ்வாரூடர். அஸ்வம்னா குதிரைன்னு பேர். ஸோ ஒரு வாட்டி ஏதோ ஒரு சாபத்தினால இந்திரன் வந்து பூலோகத்துக்கு வந்துடுறான். அவனுக்கு அந்த சாப விமோச்சனத்துக்கோசரம் அவன் தபஸ் பண்றான். தபஸ் பண்ற சமயத்துல சிவபெருமான அவனுக்கு அருள் புரியறதுக்கோசரம் தன்னோட வாகனமான ரிஷபத்து மேல வர்றார். அப்போ மனசுக்குள்ள அவர் நினைச்சுக்கிறாராம், ரிஷபமா இருக்கு, இது இவ்வளோ மொல்லா போறதே, இதுவே அஸ்வமா குதிரையா இருந்தா ஃபாஸ்டா நம்ம போயிடலாமே. உடனே நம்மளை பத்தி இவ்வளோ இதா நினைச்சுக்கிறாரே சிவன் சொல்லிட்டு அந்த ரிஷபருக்கு வந்து இதாகி அந்த அஸ்வம் மாறிடுவான். அது மாறி அவரை வந்து ஃபாஸ்டா அழிச்சுன்னு போயிட்டாராம். அதனால அது இந்த உருவத்து பேரு அஸ்வாரூடர். அஸ்வத்துக்கு மேல உட்காந்துட்டு இருக்கிற சிவன். யூஸ்வலா நம்ம வந்து நந்தி மேல இருக்கிறது தான் பார்ப்போம், இங்க குதிரை மேல அவர் இருக்கார்.
அப்புறம் அடுத்தது நம்ம கிராதகர். கிராதகர்னாக்கா வேடன் அர்த்தம். ஒரு சமயம் என்ன ஆறுது, சூதாட்டத்துல எல்லாத்தையும் இழந்துடுறா இல்லையா பாண்டவாசு. ஸோ அதனால அந்த போர் புரியறதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திரம் வேணும்னு சொல்லிட்டு அவ தபஸ் பண்றா. அப்போ அர்ஜுனன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல முன்னாடி ஒரு பன்னி உருவம் வருது. பன்னி உருவம் வந்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிடணும்னா அதை கொல்றதுக்கோசரம் அம்பெடுத்து போடுறான். அப்போ ஒரு கிராதகன், தட் இஸ் ஒரு வேடுவன் அவனும் போடுறான். கடைசியில் அந்த பன்னி மேலே விழுந்துடுது. இது ரெண்டு பேருக்குள்ள அது யாரோட அம்புனால அந்த பன்னி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறான். அப்போ ஒரு ஸ்டேஜில் அவனோட சண்டை போடுறத பார்த்த உடனே, ஏன்னா அர்ஜுனன் வில்லு இதில் ரொம்ப திறமைசாலி இல்லையா. ஸோ அர்ஜுனன் என்ன சொல்கிறான், நீ இது சாதாரண ஆள் இல்லை, ஸோ சிவபெருமான் தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சரணாகதி அறையிறான். ஸோ அர்ஜுனனுக்கு கிராதகன் வடிவத்தில் அருள் புரிஞ்சதுனால அது அவருக்கு கிராதகன்ற பேர் வருது. கிராதகன் சொல்லுவார்ல, ஒரு மொரடு வேடன்னா ஒரு மொரடு, ஏன்னா அவன் எல்லாத்தையும் வேட்டையாடுறான். அதனால தான் சொல்லுவான் அவன் பெரிய கிராதகனா இருக்கான். அதுக்கு தான் அந்த பேர் வந்தது, கிராதகன்ற அந்த மீனிங்ல தான் சொல்லுவோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறா. அப்போ வியாக்கியபாதரும் பதஞ்சலி முனிவரும் என்ன சொல்றோம்னா, நான் நடராஜரோட அந்த டான்ஸை பார்த்தாட்டு தான், அந்த தாண்டவத்தை பார்த்தாட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோங்கிறா. ஸோ அவர் அங்கே டான்ஸ் ஆடுறார். அது அப்போ அவர் எடுத்தது தான் நடராஜரோட உருவம் வடிவம். அப்புறம் அடுத்ததுன்னு கால் மாறி ஆடிய நடராஜர். யூஸ்வலாக நம்ம இடது பாதம் தூக்கி ஆடும்ன்றது தான் ஒரு பெரிய இது, இடது கால் தான் தூக்கி ஆடுவார். ஆனால் அவர் வலது கால் தூக்கி ஆடி ஒரு உருவம் இருக்கு. அது என்னன்னா, பாண்டிய நாட்டில் இருக்கிற ராஜசேகர பாண்டியன்ற பாண்டிய ராஜா 64 கலையில பரத கலையை மட்டும் கத்துக்கிறது இல்லையா. ஏன்னா அது சிவபெருமான் ஆடின கலை, அதை தான் கற்றுக்க கூடாதுன்ற அபிப்பிராயத்துலேருந்து இருக்கா. ஒரு சமயம் என்ன ஆகுது, சோழ நாட்டிலேருந்து புலவர்கள்லாம் வரா. அவள் பாண்டிய நாட்டு புலவர்கள்கிட்ட சொல்கிறா, எங்கள் ராஜா 64 கலையும் கற்றுருக்கார், ஆனால் இந்த பாண்டிய ராஜாக்கு 64 கலை தெரியாது அப்படின்னு. இதை கேள்விப்படுற பாண்டிய ராஜா உடனே அவன் என்ன பண்ணுறான், சிவபெருமான் கிட்ட போய், நடராஜராக இருக்கிற சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறான், இல்லை அவன் கற்றுக்கிறான் 64வது கலையான பரத கலையை கற்றுக்கிற போது அவனுக்கு ரொம்ப கால் வலிக்கிறான். அப்போ அவன் பாண்டியராஜா என்ன பண்ணுறான், சிவபெருமான் கிட்ட போய், இந்த மாதிரி நீ எப்போவுமே இடது காலத்துக்கு டான்ஸ் ஆடுற, அப்போ அவனோட வலது காலம் எவ்வளோ வலிக்கும், மாத்துக்கு நீ வலது காலை தூக்கி ஆடுங்கிறார். சரி, அவருக்கு அந்த பாண்டிய ராஜாக்கோசரம் அவர் வலது காலை தூக்கி ஆடுறாராம். அதுதான் கால் மாற்றி நின்று ஆடியது, நடனம் ஆடிய சிவபெருமான். அடுத்தது சண்ட தாண்டவர். அதாவது பார்வதி தேவி ரத்த பீஜனோட சண்டை போடுறான். ரத்த பீஜனோட சண்டை போடுற சமயத்துல அவங்கிட்ட வர அந்த ஒரு ரத்தத்தையும் குடிக்கிறாளாம். இது ஏன்னா அவன் ஒரு வரன் வாங்கியிருக்கான். அவனோட ஒரு துளி ரத்தம் பூமியில விழுந்தா உடனே அது இன்னொரு ரத்த பீஜன் ஆயிடும். ஸோ அதனால அவன் அவனை யாராலையும் ஜெயிக்க முடியல. ஸோ பார்வதி தேவி காளியா உருவம் எடுத்துன்னு என்ன பண்றா, அவனை அந்த ரத்தம் கீழே உழறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு அவனை சம்ஹாரம் பண்றான். ஸோ அந்த அவனுக்கு அப்போ பார்வதி தேவிக்கு ஒரு காளி வடிவத்தில் இருக்கிற அவளுக்கு ஒரு மமதம் வந்துடுறதான், தன்னால தான் அவனை ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ சிவபெருமான் பார்க்குறாரு, இது எப்படியானும் இவளோட இதை இது பண்ணணும்னு அவர் வா 2 பேரும் கூப்பிடுறாரு, வா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி நடனம் ஆடணும். அப்போ 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ என்ன ஆயிடுறது, சிவபெருமானோட குண்டலம் கீழே விழுந்துடுறது. ஸோ அவர் என்ன பண்றா, அதை எடுத்து தன்னோட காதுல அணிஞ்சுக்கிறார். இந்த தாண்டவத்து பேர் தான் சண்ட தாண்டவம்னு பேரு. இதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பார்வதி தேவியால தோத்து போயிடுறா. ஏன்னா அவளால வலது காலை தூக்கிண்டு
அவளால காலை தூக்கின்னு ஆட முடியலன்றதுனால. ஸோ இப்போ ரீசெண்டாக அதுக்கு இன்னொருத்தர் ஒரு இது கொடுத்துருந்தா எக்ஸ்பிளனேஷன். அது என்னன்னா, இந்த மாதிரி 2 பேரும் டான்ஸ் ஆடுற சமயத்துல இவன் வந்து இந்த சந்திரன் வந்து அவனோட கலையெல்லாம் தேஞ்சு போறது, அவன் இதாறான் இல்லையா, அப்ப வந்து சிவபெருமான்கிட்ட வந்து அவன் வந்து சரணடைகிறானா தன்னை காப்பாத்து. உடனே அவனை அந்த சந்திரன் எடுத்து தன்னோட தலையில வச்சுக்கிறான். அப்ப பார்வதி தேவி வந்து, ஐயோ நம்ம இந்த ரக்தபீஜனை கொன்னதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மமதை வந்துடுறதே, இவர் வந்து தன்னோட காலில் வந்து உழறான் ஒருத்தன், அவனை தூக்கி தலையில வச்சுக்கிறார். அந்த மாதிரியான ஒரு மனோபக்குவம் நமக்கு இல்லையேன்னு அவன் நினைச்சுக்கிறாளாம். அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தா, ஐ ஃபீல் தட் இஸ் ஆல்சோ gracefully we can accept that explanation.